சுட சுட உதிரி உதிரியாக சாதம். உருண்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்பூனால் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்பூனால் வேணுமோ எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்பு தான், 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கடலப்பருப்பு 2 ஸ்பூன். தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுனது. 2-3 தண்ணி ஊற்றி அலசி நல்லா வெள்ளையாக ஓரளவுக்கு கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். கடலப்பருப்பு ஒரு 2-3 மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா. இதை வந்து குறைன்னு அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு. இது கூட என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை குறைன்னு அரைச்சி போட்டோன்னா எல்லோரும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க பொறுக்கி போடாமல். அதனால் பருப்பு அரைக்கக்குள்ளே அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வரேன். இப்படி குறைன்னு அரைச்சிக்கணும். பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு இப்படி குறைன்னு அரைச்சிக்கணும். குழம்புக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு சின்ன ஜீரகம் கொஞ்சம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், 1/4 மூடி தேங்காய், இது 3த்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும். நைஸாக அரைச்சிக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த சைஸ் வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடகம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு இது காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தாளிப்பு வடகம் போட்டுடணும். அதில் வடகம் பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணும். வதங்கினோடனே குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போடணும். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இதை ஒரு கிண்டை கிண்டிட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கணும். அதில் எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றணும். புளியை கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தக்காளி, ஜீரகம் விழுதியும் அதிலேயே ஊற்றிடணும். நம்ம எப்பயும் வைக்கிறதோட குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். அப்போ தான் உருண்டை போட்டோன்னா அது இழுத்துச்சுன்னா திக்காகாமல் இருக்கும் குழம்பு. இல்லாட்டி ரொம்ப எல்லாத்தையும் இழுத்துச்சுன்னா திக்காயிடும் குழம்பு. அதனால் தண்ணி நம்ம எப்பயும் வைக்கிற அளவோட தண்ணியாக வச்சுக்கணும். புளியும் கம்மியாக போட்டுக்கணும். இது நல்லா கொதிக்கிட்டும். அதுக்குள்ளே உருண்டைக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க பருப்பு, உருண்டைக்கு கொஞ்சோண்டு உப்பு போடணும். குழம்புல உப்பு போட்டிருக்கோம்ல, அதை இழுத்துக்கும். அதனால ஒரு அரை உப்பு போட்டால் போதும். இந்த சைஸ் வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுக்கணும். நைஸாக சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும்.
இது மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும், அதிலே போட்டுக்கணும். தேங்காய் கொஞ்சம் பல்லாக கீனி வச்சுக்கணும். இதில் போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தேங்காய் எல்லாத்தையும் இதிலே போட்டுக்கணும். இது பருப்புன்றதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த அளவுக்கு போட்டுக்கணும் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா அப்படி பிசைஞ்சிக்கணும். குழம்பு இப்படி கொதிக்கணும். இது கொதிக்குது பாருங்கள். இவ்வளோ தண்ணியாக வச்சுக்கணும். நம்ம உருண்டை போடக்குள்ள அப்போ தான் திக்காகாமல் இருக்கும். இல்லாட்டி உருண்டை எல்லாத்தையும் எடுத்துரும். குழம்பு இப்படி கொதிக்கக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து உருண்டை ஒட்டி அதில் போட்டுடலாம். நம்ம உருண்டைக்கு உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த மாவு இப்படி உருட்டி குழம்புல போட்டுடணும். ஒன்று ஒன்றா குழம்புல போட்டோம்னாக்கா வெந்து மேலே வந்துடும். உருண்டை ஒன்று ஒன்றா தான் நம்ம உருட்டி போடணும். உருட்டி வச்சுருந்து எடுத்து போட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து போயிடும். நம்ம ஒன்று ஒன்றா போடக்குள்ள தான் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டது அடுத்தது வெந்து மேலே வந்துடும். ஒன்றோட ஒன்று இடிச்சிக்காமல் நல்லா வேகும். நம்ம உருட்டி வச்சுருந்து எடுத்து போட்டோம்னாக்கா ஒன்றா எல்லாம் அப்படியே ஒட்டி போயிடும், கொதன்னு ஆகிடும். இப்படி உருட்டி போட வராது அப்படின்னாக்கா இட்லி பானையில் வச்சு வேக வச்சு போட்டுக்கலாம். உருண்டை உருண்டையாக உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு நம்ம இட்லியை வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து நம்ம அதில் குழம்புல போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டோன்னா தான் வேகக்குள்ளே மேலே வரும். போட்ட உருண்டை வெந்து மேலே வந்துடுச்சு. முன்னாடி போட்ட உருண்டெல்லாம் அந்த வெந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள். அது மாதிரி வந்துடும். இப்படி போட தெரியலன்னாக்கா நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு போட்டுக்கலாம். உருண்டெல்லாம் முழுசாக வெந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம உருண்டையை உருட்டி போட்டுட்டு உடனே கரண்டியால் கிண்டக்கூடாது. அது வெந்து மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உடனே கரண்டியால் கிண்ணோன்னாக்கா உருண்டெல்லாம் உடஞ்சிரும், குழம்புலயே எல்லாம் இதுவாகிடும். நம்ம குழம்பு எவ்வளோ தண்ணியாக வச்சோம், இப்போ எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள் உருண்டை போட்டதுக்கப்புறம். அதனால் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.